ஹாய் மக்களே, வெல்கம் பேக். லாஸ்ட்டாக நம்ம வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அவங்க கீழே கமெண்ட்ஸில் அந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்த்து பேசியிருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறோங்கிறனால ஒரே காரணத்துக்காக வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஸோ அவங்களுடைய வந்து எல்லா பர்சனல் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணி அதை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு உரிமை இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ வந்து ஆக்சுவலி அது வந்து அப்படி கிடையவே முதல்ல கிடையாது. ஸோ ஆக்சுவலி அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்காங்க. ஸோ அவங்க போஸ்ட் போடுறாங்க அண்ட் அவங்க ஃபேன்ஸ்க்காக அவங்க போஸ்ட் போடுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, பிடிக்கலையானா பார்க்காது, அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். அண்ட் அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து ஓன் நெகட்டிவிட்டியை வந்து அங்கே போய் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுற? அண்ட் அவங்களுமே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் நிறைய போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்துட்டு ஒன்று அசிங்கமாக பேசுகிறது, இல்லை கெட்ட வார்த்தையாக பேசுகிறதுன்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களே வந்து கமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஐயோ மேடம் நீங்களா, ஐயோ சாரி சார், உங்கள் ஃபேன் தான் நான், ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்ணேன்னு அவங்களே போடுறவங்களும் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் சச் அ பேட் எக்ஸாம்பிள். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணி தான் ஒரு ஹை வாங்கணுங்கிறது இல்லை. அண்ட் ஒரு ஹீரோயின்ஸ் மேலே வந்து ஓகே கிரேஸ் இருக்கிறது எல்லாமே சரிதான், பட் அது எந்த ஒரு லெவலில் இருக்குங்கிறது தான் வந்து பாயிண்ட்டே. ஸோ அந்த லெவல் தாண்டி வந்து அவங்க ஃபேன்ஸு மூவி அப்டேட்ஸ் ஸோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. சம் செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. மேபி இஃப் யூ ஹேவ் லக் ஆர் நாட், டிபெண்ட்ஸ் ஆன் தட். லக் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உன்னோட கமெண்ட்டுக்கு அன்றைக்கான டேயில் ரிப்ளை பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் நீ ட்ரை பண்ணு, நல்லதாகவே ட்ரை பண்ணு, கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தான் போகிறாங்க. இல்லை ஓகே நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி இருக்கட்டும், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே முதல்ல கிடையாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறது தான் நல்லது. அதையும் விட்டுட்டு அந்த சோஷியல் செலிப்ரிட்டி யாராகவே இருந்தாலுமே அவங்க யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஓகே நம்ம வந்து அவங்க வீடியோ பார்க்குறோம், அதை தாண்டி அவங்க பர்சனல் லைஃப்பை வந்து வீடியோவில் போடுவாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியுமே தவிர்த்து அதை தாண்டி நமக்கு பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி பப்ளிக்காக போடுற விஷயம் வந்து பப்ளிக்கு என்ன தெரியணுமோ அதுங்க மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ண போகிறாங்களே தவிர்த்து அதை தாண்டி வந்து அவங்க வந்து நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பண்ணுறேங்கிற மாதிரி போட போகிறதில்ல. அப்படியே போட்டாலும் கூட நீ வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அண்ட் எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான இதுவுமே கிடையாது. நீ அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ண போகிற? அண்ட் ஒருத்தவங்களை வந்து அந்த கமெண்ட்டில் அப்யூஸ் பண்ணி நெகட்டிவிட்டியாக பேசினா வந்து உனக்கு லைக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த லைக்ஸ் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? எதுவும் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு என்ன ஒன்று தோணுன்னா, ஓகே நம்ம வந்து நீ வந்து ஒருத்தவங்களை வந்து அசிங்கமாக திட்டுற, உனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அவங்கள வந்து உனக்கு பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக திட்டுட்டு நீ எப்படி நைட்டு நிம்மதியாக தூங்குறேங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா இப்போ நமக்கே வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோன்னா, தெரியாமல் ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோம்னால கூட ஐயோ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நைட்டு கூட ஒழுங்காக தூக்கம் வராது. ஆனால் இப்போது உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு நாள் சண்டைனா, நீ அப்போ அந்த இடத்துல நீ வந்து அவங்க கூட சண்டை போடும்போது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிறீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல கூட ஓகே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒரு பாயிண்ட்டு. ஓகே அதில் நல்லது கெட்டது அதை பற்றி பேசலை, பட் லைக் நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா உனக்கு வந்து அவனை ஏதோ பர்சனலாக தெரிஞ்சும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் சண்டை போடுறீங்க, ஏதோ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் வார்த்தையை விட்டு பேசுகிறீங்கன்னு. பட் லைக் இந்த சோஷியல் செலிப்ரிட்டி அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து அப்யூஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது வந்து எந்த வகையிலுமே வந்து வேலிடு கிடையவே கிடையாது. அண்ட் அவ்வளோ நெகட்டிவிட்டி எதுக்கு நீ உள்ளே வச்சுருக்க? சப்போஸ் உனக்கு உன் லைஃப்பில் வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது, அதை பாசிட்டிவிட்டி ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோங்கிறது அதை நீ தேடு, அது தப்பு கிடையாது. பட் லைக் அதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நீ போடுறனால அது வந்து ஆமாம் ப்ரோன்னு சொல்லிட்டு உன் கூட வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸோ டெவலப் ஆகி வந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது வந்து கொஞ்சம் நிறைய ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் செலிப்ரிட்டி இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்து அவங்க மாறின அந்த டைமில் ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தாங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்தா மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தா ஸோ அது ஒவ்வொருத்தனை பிடிக்காமல் போய் நான் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறேங்கிற பேரில் லைக் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு அவன் பிடிக்கலைன்னா அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானேன்னு பார்த்தா ஓகே அப்படி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங்கிறது வந்து லைக் இட்ஸ் நாட் ஏ ஹெல்த்தி ஒன். அண்ட் நீ அட்டென்ஷன் சீக் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்லது பண்ணி நீ அட்டென்ஷன் சீக் பண்ணுறியா, அது வேறு விஷயம். லைக் இவ்வளோ
தரமட்டமாக கீழ்த்தரமாக பண்ணி நீ அதை அட்டென்ஷன் சீக் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அண்டு உனக்கு என்னங்கிற மாதிரி உன்கிட்ட ஃபோன் இருக்குது, நெட் இருக்குங்கிறனால உன் இஷ்டத்துக்கு நீ டைப் பண்ணிட்டு ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி இருக்காங்கன்னு வச்சுப்போமே, லைக் லெஸ் தென் 25 years ஆஃப் ஏஜ், பாய் ஆர் கேர்ள்னே வச்சுக்கலாம், யாராக இருந்தாலும் ஓகே. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதோ ரீல் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படிங்கும்போது நீ வந்துட்டு உங்களுக்கு அவங்க பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக நீ வந்து நெகட்டிவாக இது பண்ணி அப்யூஸ் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து அதுலேருந்து ஓகே அவங்க பர்சனல் லைஃப்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒன்று பண்ணும்போது நீ வந்து நெகட்டிவாக பண்ணி கூட கொஞ்சம் மென்டல் அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து தவறான ஒரு முடிவுக்கு நீ தள்ளுற. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அதை நிறைய பேர் வந்து அதனால உயிரையும் விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீங்கள் யாருமே எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டுது, உங்களோட அந்த ஒரு சில வார்த்தைகள்னாலேயே அவங்கள வந்து நீங்கள் கொன்னுடுறீங்க. ஸோ ஒருத்தங்களை வந்து உங்கள் வார்த்தையினாலே கொன்னுட்டு உங்களுக்கு எப்படி நைட்டு வந்து தூக்கம் வருதுங்கிறது என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. வந்து அப்யூஸ் பண்ணுறவனே வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவன் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தன் வந்து அவங்க குடும்ப பிரச்சனையில் யாரோ ஒருத்தர் திட்டும்போது உனக்கு கோபம் வரும்ல. ஸோ அதே மாதிரி தானே இங்கேயும். அது வந்து ஓகே ஃபேமிலிக்குள்ளங்கும் போதே உனக்கு கோபம் வருதுன்னா நீ அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீ எதுக்கு போய் அப்யூஸ் பண்ணிகிட்ருக்க? உன் வேலை என்னவோ அதை பாரு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது பிடிச்சிருந்தா பாராட்டுன்னு நினச்சேன்னா பாராட்டு, இல்லைன்னா அதான் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் கூட பண்ண மாட்டேன், பண்ணாத. கடந்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீ போகிறதுக்கு உனக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? அதை நீ பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு உட்காந்துட்டு நான் வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஃபேக் ஐடியில் இது பண்ணிட்டு முகமே இல்லாமல் நான் வந்து அசிங்கமாக நான் டைப் பண்ணுவேன். இட்ஸ் ஒர்த்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ். அண்ட் அதையும் தாண்டி லைக் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீ வந்து நெட்டை வச்சுட்டு நீ கற்றுக்கலாம். அண்ட் இல்லைன்னா இன்ஸ்டாலேயே வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இன்ஸ்டா பேஜஸ் இருக்குது, நீ அதையும் நீ ஃபாலோ பண்ணுறதுனா கூட நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போய் நீ பண்ணுறதை விட்டுட்டு நான் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அப்யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா லைக் கெட் எ லைஃப், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமை தாண்டி நிறைய லைஃப் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்து என்ன நினச்சினாங்கன்னா இப்போவும் கூட நினைக்கிறாங்க தான், எனக்கு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து தெளிவாக இருக்காங்க, இது வந்து லைக் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோவர்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அது வந்து லைக் லைஃப் லாங் அவங்க கூடவே வர்றாங்களன்னா கிடையாது. ஏன்னா இப்போ திடீர்னு ஐபிஎல்ல ட்ரெண்ட் ஆகிறாங்க, கேமராமேன் இது பண்ணுறாங்கிறதுக்காக லைக் ட்ரெண்ட் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தா லைக் அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. அண்ட் அவங்க வந்து அந்த மேட்ச் பார்க்குறாங்க, அந்த மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது கேமராவில் கேப்சர் ஆச்சு, அது ஓகே. பட் லைக் அவங்கள தேடி பிடிச்ச ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுற அப்புறம் நீயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீயே வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு என்ன பண்ணுற, பார்த்தியாடா இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா இவ்வளோ போய் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீயே வந்து போட்டு அடிச்சு அப்படியும் இப்படியும் நீ பண்ணுற அப்படியும் பண்ணுற. பட் லைக் ஒய், நீயே ட்ரெண்டும் பண்ணுவ, நீயே வந்துட்டு அவங்கள வந்து டம்பும் பண்ணுவ. அப்படிங்கும்போது லைக் என்ன கேட்டால் லைக் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் ஓவர் யுவர் செல்ஃப். ஸோ அது என்னங்கிறது தேவையில்லாத விஷயத்த நீ பண்ணி எதுக்கு அது? ஸோ அதுதான் வாழ விடு, அந்த மாதிரி தான். கருத்து சொல்ல நான் ஞானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. ஸோ ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.